ஓகே, சொல்லுங்களேன். கார்த்திக் கிருஷ்ணாவை எந்த காரணத்துக்காக, எந்த மாற்றத்துக்காக டிஆர் கிளாஸ்ல போட்டீங்க முதல்ல? கார்த்திக் கிருஷ்ணா அவன் ஸ்போர்ட்ஸ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கம்மியா இருப்பானுங்க. இருந்தாலும் சரி நல்லா வரட்டு அப்படிங்கிறதுக்காக போட்டா. ஸோ ஸ்டடீஸ்க்காக தான் மெயினா வந்து டிஆக்கு போனீங்க. இருக்கிற பயம் போகணும் ஃபர்ஸ்ட், அவரோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகணும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் மெயினா நான் அவள்கிட்ட எதிர்பார்த்தது. ஸ்ரீமதி வந்து முதல்ல கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மியா இருப்பா. ஓகே, பயப்படுவா, எதை எடுத்தாலும் ரொம்ப பயப்படுவா. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஆர் கோர்ஸ்ல நான் சேர்த்து விட்ட பின்னாடி அவளுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது நீங்க கண் கூட பார்த்துருக்கு. நாங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல வந்து பயங்கரமா நாட்டி. ஓகே, அந்த நாட்டி இது வந்து இது பண்ண கொஞ்சமாச்சும் அந்த குறும்புகள் குறையணும் அப்படின்னு சொல்லி நாங்க இது பண்ணியிருந்தோம். அடுத்து பார்த்தோம்னா எப்ப பாரு இந்த டிவில இந்த கார்ட்டூன் அந்த மாதிரி சேனல்ஸ்லயே அவன் வந்து ரொம்ப அடாப்ட் ஆகி இது பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாதியில இருந்தே தெரியிருக்கு. ஒரு 1 month இருக்குங்க. 1 monthலயே உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்குங்க. ஓகே, நீங்க முதல்ல பார்த்த சேஞ்ச் இது? ஸ்டடீஸ்ல தான் பார்த்தேங்க. முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து ஸ்டடீஸ்க்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. வந்து உட்காந்து படிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா நினைப்பான். அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, போக போக இந்த கிளாஸ் போக போக அந்த எக்ஸசைஸ் செய்ய என்னாச்சுன்னா, படிக்கலாம் தங்க அப்படின்னா போதுங்க, சரிம்மா அப்படின்ட்டு வந்து உட்காந்துக்குவாங்க. அகாடமிக் சைடு எப்படி இருந்தாரு? ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா இருப்பா மேம், ஒரு 60, 50 இந்த ரேஞ்சில தான் மார்க்ஸ் எடுப்பா. பட் இப்போ வந்து 80க்கு மேல தான் எல்லாமே, 90, 80 அந்த மாதிரி நல்ல மார்க்ஸ் எடுக்கிறா. வெரி குட். நல்ல மார்க்ஸ் எடுக்கிறா. அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும்.